வணக்கம். எப்படி இருக்கீங்க? அந்த காலத்துல காதல் திருமணம் மட்டும் தான் நடந்துச்சா? இல்ல அரேஞ்ச்டு மேரேஜ் நடக்கவே இல்லையா? அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். ஏன்னா எனக்கும் தோணிக்கிட்டே இருந்தது. என்ன எல்லாமே லவ் மேரேஜா இருந்திருக்குமோ அப்படின்னு. அரேஞ்ச்டு மேரேஜ் நடந்திருக்கு. அது ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான். அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றதுங்கிறது, ம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா எனக்கு வந்து அரேஞ்ச்டு மேரேஜ்ல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எங்க அம்மா, அப்பாவுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ். பாட்டு என்னன்னா, குறுந்தொகையில 379. இந்த பாடியவர் யாருன்னு தெர்ல. அ திணை குறிஞ்சி இதுல ஒரு வார்த்தை வருது. அதுதான் வந்து அரேஞ்ச்டு மேரேஜுக்கான ஆதாரம். "நொதுமலர் வரைஒலி தோழி அறத்தோடு நின்றது." அதாவது நொதும நொதுமலர் அப்படின்னா, நொதுமல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சொந்தக்காரங்களும் கிடையாது, நட்பும் கிடையாது. நம்ம பொதுவான ஆட்கள்னு சொல்லுவோம்ல, தெரிஞ்சவங்க, எங்க ஊர்க்காரங்க, அ து அதாவது இந்த நட்பு, சொந்தம் இந்த 2 தவிர இன்னொன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பொதுவாளுங்க. அதுபோல ஒரு வார்த்தை தான் அது. நொதுமல். அவங்க வந்து நொதுமலர். அவர்கள வந்து நொதுமலர்ன்னு சொல்றாங்க. ஒரு பொதுவான மக்கள் வந்து, இந்த வீட்ல பொண்ணு இருக்கு. பொண்ணு கேட்கலாமான்னு சொல்லிட்டு வர்றப்போ, அந்த பொண்ணு லவ் பண்ற விஷயத்த தோழி அந்த பொண்ணோட அம்மாகிட்ட சொல்றாங்க. அதாவது இந்த காலத்துல தானே நம்மளே போய் நேரா அம்மா, அப்பா கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. நான் லவ் பண்றேன் அப்படின்னு. அந்த காலத்துல அப்படி கிடையாது. உங்க பொண்ணு லவ் பண்ணுது இந்த மாரி அதாவது அந்த ஏதாவது பிரச்சனை, டென்ஷன் அதெல்லாம் உருவாகாம இருக்கிறதுக்கு, இப்படி ஒரு மெத்தட். ஃப்ரெண்டு மூலமா சொல்றது. உங்க பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு. நம்மளே தான் எல்லாத்தையும் சொல்லி நம்மளே ரொம்ப ம் அது பயந்துகிட்டே எவ்வளவு பயந்துகிட்டே சொல்லுவாங்க. அ இதுல வந்து என்ன பாட்டுனா, அந்த பையன பத்தி அந்த பொண்ணு சொல்றாங்க. என்னன்னா, "இன்று யாண்டையனோ தோழி, இன்று யாண்டையனோ தோழி குன்றத்து பழங்குழி அகழ்ந்த கானவன் கிழங்கினொடு கண்ணகன் தூரமணி பெறுவோம் நாடன்." சரிங்களா? இப்ப அந்த முதல் 3 வரி வந்து அவனோட அ அவனோட பிறந்த இடம். அதாவது அந்த ஹில்ஸ பத்தி சொல்றாங்க. இவன் இப்போ இன்று அன்று எங்க இருக்கிறானோ தெரியல. இப்ப எங்க இருக்கிறானோ தெரியல. அடுத்து குன்றத்து பழங்குழி அகழ்ந்த கானவன் கிழங்கினோடு அப்படின்னு என்ன வரின்னா, அந்த அவனுடைய அந்த குறிஞ்சி மக்களுடைய முதல் பணி என்னன்னா, விவசாயம் பண்ணுவாங்க. அதாவது மானாவாரி நிலம் பண்றது. மானாவாரி விவசாயமும் இருக்கு. அருவி தண்ணிய வச்சு விவசாயம் பண்றதும் இருக்கு. சரிங்களா? அடுத்த வேலை என்னன்னா, அவங்க வேட்டையாடுவாங்க. வேட்டையாட போறதுங்கிறது, இப்ப நம்ம தான் ஆடு, கோழிலாம் காசு குடுத்து வாங்குறோம். அவங்க வந்து வேட்டையாடி சமைச்சு சாப்பிடுறது. இலவசமாவே கிடைக்குது அப்படித்தானே? அப்போ வந்து இந்த அவனுடைய தோட்டத்துல ஏற்கனவே இப்ப நம்ம குச்சி கிழங்குலாம் பறிச்சதுக்கு புடுங்குனதுக்கு அப்புறம், மறுபடியும் தோண்டி பார்ப்போம்ல, சும்மா இருக்கிற சமயத்துல.